ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேஷன் ஷோ நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே ஸ்டைலாக எல்லாரும் நடந்து வரா மாதிரி, அதில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம விஜய், காவேரி, அப்புறம் வந்து மில்லா இருக்காங்க இல்லையா, நம்ம ஷக்கிலா மேமோட வளர்ப்பு மகள், அவங்க இன்னும் அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அது யார் அப்படின்னு தெரியல. இந்த ப்ரோக்ராமுக்கு தான் நம்ம விஜய் டிவி புகழும் வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இவங்க மார்க் போட்டு அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறதா, இல்லை நம்ம விஜய் வந்து விஜய் பில்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ஸ்பான்சர்ட் மாதிரி ஏதாவது வந்திருக்காரா அப்படின்னு தெரியல. சீஃப் கெஸ்ட்டாக ஸ்பான்சரா அப்படின்ட்டு. காவேரி சாரி லுக்கில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து உட்காந்துருக்காங்க. இந்த ஃபேஷன் ஷோக்கு ட்ரெஸ் ஏதாவது டிசைன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம கங்காவும் குமரனும் அதனால தான் வந்து இங்கே வந்திருக்காங்களா என்னன்ட்டு. அங்கே வந்து ஏதாவது அசிங்கப்படுற மாதிரியான சூழ்நிலை அமைதா, அங்கே கங்காவும் குமரனும் ரொம்பவே டென்ஷனாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துல காவேரி போய் என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க ஏதாவது ட்ரெஸ் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து அது வந்து டைமுக்கு டெலிவரி பண்ண முடியல, ஏற்கனவே நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த முறையாவது நம்ம விஜய் வந்து காவேரியோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, இல்லை தலையை கழிச்சிட்டு போயிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்கமிங் இந்த ஃபேஷன் ஷோ. எதுக்காக இந்த ஃபேஷன் ஷோ அப்படின்னு தெரியல. ஸ்பான்சரா இல்லை சீஃப் கெஸ்ட்டா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம விஜய் அண்ட் காவேரி 2 பேருமே பியூட்டிஃபுல்லான காஸ்டியூமில் ரொம்பவே அழகாக வந்திருக்காங்க. அப்கமிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் காத்துட்ருக்கு.